நான் டெலிவரிக்கு போயிருந்தேன் பாத்தியா? அபார்ட்மெண்ட் நான் எப்பவும் ரெகுலரா போற அபார்ட்மெண்ட் தான். அங்க ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் எப்பவும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பேப்பர் இருக்கும். பேப்பர் படிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா, அந்த பாண்டிச்சேரில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புள்ளைய வந்து இது பண்ணி அவன ஜெயில்ல கூட போட்டிருந்தாங்கல்ல. ஆமா. அந்த ஆளு செத்து போயிட்டான். சரி. செத்து போயிட்டான்னா எல்லாம் பேசிதான் இந்த மாதிரி செத்து போயிட்டான் அவன். நல்லாவே இருக்க மாட்டான் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி கேட்டாரு. ம். எப்படிப்பா செத்து போனான்? இல்ல துண்டை கட்டிட்டு ம். பாத்ரூம்ல தூக்கு மாட்டி செத்து போயிட்டானா அப்படின்னாப்ல. நான் நின்று இருந்தேன். அடிக்கி இருந்தேன் அந்த இடத்துல. அதான் அடிக்குமா அந்த கேட்டாரு அவரு. அது எப்படி துண்டுல தூக்கு மாட்டி சாக முடியுது அப்படின்னா நான் சொன்னேன். ஏன்னா 9 வயசு சின்ன குழந்தை அது. அது அவனை கொலை பண்றன்னு ஏதோ வன்புறம் பாலியல் வன்கொடுமை பண்ணி சாவடிக்கும் போது அவன் கர்ச்சிப்ல கூட தூக்கு போட்டுவாங்களாம். ஏன்னா 54 வயசு கிழம் அது. அதெல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு உயிர் அப்படின்னா என்னப்பா அப்படி பேச